வணக்கம். இந்திய ரயில்கள்ல கடைசி நேரத்துல பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கா? டென்ஷன் ஆகவே வேண்டாம். தட்கல் டிக்கெட் புக் பண்றதுல இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும், முக்கியமான நேர விதிகளையும் அடுத்த சில நிமிஷத்துல நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. இது வெறும் ஒரு கைடு இல்ல, உங்க அடுத்த அவசர பயணத்துக்கான ஒரு வெற்றி ஃபார்முலா. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? திடீர்னு ஒரு பயணம் கிளம்பணும், ஆனா ட்ரெயின்ல டிக்கெட் செக் பண்ணா ஒன்னும் கூட இல்ல. அந்த கடைசி நிமிட பதற்றம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் அது. ஆனா இந்த கடைசி நிமிட பயண சிக்கல்களுக்கு இந்தியன் ரயில்வே கிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் தட்கல் திட்டம். அவசரமா பயணம் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய லைஃப் சேவர்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தட்கல்ங்கிறது அவசரமா பயணம் செய்ய வேண்டிய பயணிகளுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோட்டா. இந்த திட்டத்துல உங்க பயணத்துக்கு கரெக்டா ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ரயில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சோ பிளான் பண்ணாத பயணங்கள் கூட சாத்தியமாகும். தட்கால் புக்கிங்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு திறமை தாங்க தேவை. அது சரியான டைமிங். ஆனா கேள்வி என்னன்னா, அந்த சரியான நேரம் எது? புக்கிங் கரெக்டா எப்ப தொடங்கும்? வாங்க பார்க்கலாம். ரூல் ரொம்ப நேரடியானது தான். ட்ரெயின் புறப்படுற தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஆரம்பிக்கும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். பயண தேதிங்கிறது நீங்க ட்ரெயின்ல ஏறுற தேதியை குறிக்காது, அந்த ட்ரெயின் எங்கிருந்து கிளம்புதோ அதோட முதல் ஸ்டேஷன்ல இருந்து புறப்படுற தேதியை குறிக்கும். இந்த ஒரு பாயிண்ட மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் தட்கல் கேமோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இங்க ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையாங்கிறத இந்த டைமிங் தான் முடிவு பண்ண போகுது. இந்தியன் ரயில்வே எல்லா கிளாஸுக்கும் ஒரே நேரத்தில் புக்கிங்கை ஓப்பன் பண்ணுறதில்ல. ஏசி கிளாஸுக்கான புக்கிங் காலையில் 10 மணிக்கு தொடங்கும். அதே நேரத்தில் நான் ஏசி, அதாவது ஏசி இல்லாத கிளாஸுக்கான புக்கிங் காலையில் 11 மணிக்கு தொடங்கும். இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்கள் குழப்பிக்கவே கூடாது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். நீங்க 1A, 2A, 3A மாதிரி ஏசி கிளாஸ்லயோ இல்ல சேர் கார்லயோ போகணும்னு நினைச்சா உங்களுக்கான டைம் காலையில 10 மணி. ஒருவேளை உங்க சாய்ஸ் ஸ்லீப்பர் கோச் இல்ல செகண்ட் சிட்டிங் மாதிரி நான் ஏசி கிளாஸா இருந்தா நீங்க ரெடியா இருக்க வேண்டிய நேரம் காலையில 11 மணி. டைமிங்கை மாத்திட்டீங்கன்னா சான்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது இப்போ நடைமுறையில இருக்கிற விதிகள். ஆனா தட்கல் புக்கிங்ல ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்க ஒரு ரெகுலர் தட்கல் யூசரா இருந்தா இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாற்றம் எப்ப வரப்போகுதுன்னு கேக்குறீங்களா? இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாங்க, ஜூலை 2025ல இருந்தே ஒரு புது விதிமுறை வரப்போகுது. அது என்னன்னா, உங்க ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் நீங்க தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஆதார் வெரிஃபை பண்ணாத அக்கவுண்ட்ஸ்ல தட்கல் ஆப்ஷனே காட்டாது. அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே உங்க அக்கவுண்ட்டை ஆதாரோட லிங்க் பண்ணிடுங்க. ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். தட்கல் டிக்கெட் கிடைக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டம் கிடையாது. அதுக்கு பேரு சரியான ப்ரிப்பரேஷன். ரூல்ஸை சரியா தெரிஞ்சுக்கிறது, கரெக்ட் டைமுக்கு ரெடியா இருக்கிறது, அப்புறம் வரப்போற மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கிறது. இதுதான் முக்கியம். இப்போ தட்கல் புக்கிங் பத்தின விதிகள், நேரங்கள், வரப்போற மாற்றங்கள்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, உங்க அடுத்த அவசர பயணத்துக்கான தட்கல் புக்கிங்குக்கு நீங்க தயாரா? இந்த தகவல்களோட நீங்க நிச்சயம் தயாரா தான் இருப்பீங்க.